ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், காலையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பால் மாடு வச்சுருக்கோம்ல, வைக்க வேணும். சளி பிடிச்சிக்கிச்சுங்க. அங்கே ஊருக்கு போயிருந்தேன், அங்கே தண்ணி குடிச்சேன்னா அது எனக்கு செட் ஆகலை. எனக்கு பின்னாடி வைக்க குமிச்சிருக்கோம் பாருங்க. திருவிழாவும் வந்துருச்சு, வைக்கலும் மாட்டுக்கு கிடச்சிருச்சு. நீ கடைக்கு ஜாமான்லாம் வாங்கி கடை வியாபாரத்தை கொஞ்சம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாரு. குடிச்சிட்டு குமிச்சு வச்சிட்ருக்கேன். கட்டி விட்டேன்னா எங்கள் வண்டியிலே கொண்டே அவர் போட்டு வந்துடுவார். மாடை ஆற்றுக்குள்ளே கட்டிட்டு வந்துடுறேம்மா, உட்காந்துரு அப்படின்னு சொன்னார். வெயில் தாங்க முடியல, அரைக்கிது மூஞ்செல்லாம். ஆமாம், இது வேலையை முடிச்சுட்டு போய் தான் குளிக்கணும். இன்னும் சாப்பிட்லங்க. பாருங்க, சாப்பாடு கொண்டு வந்துட்டார். தயிர் சாதம். ஏன்னா வெயிலில் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட முடியாது. மாங்காய் ஊறுகாய். இப்போ பிள்ளைகள்லாம் ஸ்கூலுகளுக்கு காலேஜுக்கு போயிடுச்சுங்க. உழைச்சி முன்னுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. எப்போவுமே உழைக்கிறதுக்கு எப்போவும் வருத்தப்படக்கூடாது. இந்த வேலை தான் தெரியும், இந்த வேலை தான் தெரியாதுன்னு இல்லை. எது நம்மளால் முடியுதுன்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த வேலையை செய்யலாம். எந்த தப்பும் இல்லை. நம்மளோட குடும்பத்துக்கு தானே உழைக்கிறோம், வேறு யாருக்குமா உழைக்க போகிறோம்? கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம நல்லா நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? எந்த விஷயத்தையுமே கஷ்டமாக நினைக்காதீங்க. நம்மளால் இப்போ எங்களுக்கு ஹோட்டல் தொழில் தான் தெரியும் சின்ன வயசுலேருந்து. இந்த மாடு மேய்ச்சதில்ல, மாடு எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் குழந்தையா இருக்கையில் எங்கள் தாத்தா வீட்டில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ எல்லாம் இல்லை, யார் வீட்டில் இல்லை. தாத்தாலாம் இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த மாடை வச்சுட்டு தான் என் பொழப்பு இந்த ஒரு 10-11 வருஷமாக ஓடிட்டுருக்கு. வருஷம் எப்போவுமே ஆள் விட்டு அள்ளி கொண்டு வந்து படப்பு போட்டுருவேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருக்கனால அவரே என்ன பண்ணுறாரு, அதுக்கு கொண்டே காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு வண்டியிலே கட்டுக்கட்டாக கட்டி கொண்டே போட்டுட்டு வந்துடுவார். நானே படப்பு போட்டுருவேன். தெரியாதுன்னு எந்த விஷயத்தையும் நம்ம தள்ளி போட வேணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக எந்த வேலையும் செய்யலாம். அது ஆண் தான் செய்யணும், பெண் தான் செய்யணும் இல்லை. 2 பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையில் சந்தோஷமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, பாய் மக்களே. பாருங்க, குமிச்சு வச்சுருக்கேன் ஒரு போர். அங்கே இருக்குது, அப்புறம் அங்கே இருக்குது. எல்லாம் போயிடுச்சு வீட்டுக்கு, கொஞ்சம் தான் இருக்குது. எல்லா வயலும் பாருங்கள் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதான் லாஸ்ட்டு. ஓகே, பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு